அன்பா இருந்தாலும் சரி, ஆப்பா இருந்தாலும் சரி, நல்லா பெருசாக வைக்கணும். அப்போ தான் என்றைக்குமே நம்மளை மறக்க மாட்டாங்க. வணக்கம் நண்பா, நான் உங்கள் PreethamJJ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் தான். மேக்ஸிமம் இது நிறைய கேர்ள்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மொபைல் ஹேக் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஆப்பு தான் இந்த ஆப்பு. இந்த ஆப்பில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேக் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமராவையோ இல்லை நம்மளோட ஃபோனில் இருக்கக்கூடிய மைக்ரோஃபோன் மூலமாகவோ நம்ம பேசுகிற விஷயத்த யாராவது கேட்டுட்ருக்குறாங்களா, இல்லை நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய கேமரா மூலமாக நம்மளை யாராவது பார்த்துட்ருக்குறாங்களா அப்படிங்கிறது நீங்கள் அதை நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அப்ளிகேஷன் மூலமாகவும் ஹேக் பண்ணலாம், மெசேஜ் மூலமாகவும் ஹேக் பண்ணலாம். அது எப்படியோ ஹேக் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம மொபைலில் கேமரா இப்போ நம்ம கேமரா ஓப்பன் பண்ணாமையே கேமரா ஓப்பன் ஆகுதுன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபோனில் மைக்ரோஃபோன் ஒர்க் பண்ணாத டைமில், அதாவது நீங்கள் ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணாமல் இருக்கலாம், ஒரு ஃபோன் பேசாமல் இருக்கலாம், அப்போவும் நம்மளோட மைக்ரோஃபோன் வேலை செஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் காட்டுற மாதிரியான ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது ரொம்ப பெரிய சைஸ் எல்லாம் கிடையாது. அதனால் எல்லாத்து மொபைலையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அது கேர்ள்ஸுக்கு வந்து அதிகமாகவே பயன்படும். ஏன்னா அவங்க ஃபோனை எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியாது. பட் நம்ம கேமரா மூலமாகவோ மைக்ரோஃபோன் மூலமாகவோ நம்மளை அக்சஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே நண்பா, இப்போ இந்த வீடியோக்குள்ளே நம்ம ஃபுல்லாக போகலாம். ஓகே, அதுக்கு தேவையான அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. நீங்கள் ரைட்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிள் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக உங்களுக்கு ஒரே ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். அந்த பட்டன் ஒன்று இருக்கும், அதை ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ண உடனே உங்களுக்கு இதில் வந்து பர்மிஷன்ஸ் அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் தேடி பாருங்கள். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். பார்த்து போட்டு அதை ஆன் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த இடத்துல ஆஃப்னு இருக்குது, நான் அதை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணி நான் ஓகே அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது இருக்கும். படித்து பார்க்க விருப்பம் இருக்கும், படித்து பார்த்துக்குங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ பேக் வரேன். பேக் வந்ததுக்கப்புறம் எப்படி கொடுத்துருக்காங்க, பேக் வந்தோடனே கீழே செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸ்குள்ளே போகலாம். செட்டிங்ஸில் போனீங்கன்னா கேமரா அக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் கலர் இண்டிகேஷன் காட்டும். மைக்ரோஃபோன் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் காட்டும். இந்த லொக்கேஷனை நீங்கள் அலோவ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை அலோவ் பண்ண வேண்டாம்னும் அலோவ் பண்ணிக்க வேண்டியதில்லை. லொக்கேஷனை யாராவது ட்ராக் பண்ணுறாங்கன்னா ப்ளூ கலரில் லைட் இண்டிகேஷன் காட்டும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். டாட் எங்கே வேணும் அப்படிங்கிறது எல்லாம் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைஸ் ஏதாவது நீங்கள் மாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷன் நம்மளுக்கு ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய கேமராவை நான் ஓப்பன் பண்ணுறேன். கேமரா ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா மேலால் க்ரீன் கலர் இண்டிகேஷன் காமிச்சிட்ருக்கும். அதை பார்க்கும்போதே தெரியும் இப்போ நம்ம ஃபோனில் வந்து கேமரா அக்சஸ் ஆகிட்டுருக்கு, ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. இப்போ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் கேமரா ஓப்பன் பண்ணாதப்பவும் அந்த இடத்துல க்ரீன் கலர் இண்டிகேஷன் காமிச்சது அப்படின்னா நீங்கள் அலர்ட்டாக இருக்க வேண்டியது. உங்கள் மொபைலில் ஒரு தாட்டி ஃப்ளாஷ் பண்ணிடுங்க. டோட்டலாகவே ஃப்ளாஷ் பண்ணிட்டு இருக்கிற அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே தூக்கி விட்டு மட்டும் புதுசாக நேம் கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம ஏதாவது வாய்ஸ் ரெக்கார்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு இண்டிகேஷன் காட்டுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். என்னோடய மொபைலில் எங்கே வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குதுன்னு வேறு தெரியல. ஒரு நிமிஷம் நான் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, ஒரு வழியாக வாய்ஸ் ரெக்கார்டு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த இடத்துல நான் வாய்ஸ் ரெக்கார்டு கொடுக்குறேன். வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்தும் போட்டு நான் மைக்ரோஃபோன் ஆன் ஆகிறதுக்கு வேண்டிய ரெக்கார்டு கொடுக்குறேன்.
ஓகே நண்பா, இப்போ கேமரா ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு க்ரீன் கலர் இண்டிகேஷன் காட்டுறது நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் நம்ம மைக்ரோஃபோன் ஒர்க் பண்ணும்போதும் சரி, லொக்கேஷன் ட்ராக் பண்ணும்போதும் சரி, நம்மளுக்கு சைடில் இண்டிகேஷன் காமிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் தான். நான் ஏன் கொஞ்சம் வாய்ஸை லோவாக பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே டைம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நைட்டு 1:52 ஆச்சு. பேய்க வாக்கிங் போகிற டைம். பேய்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, தூங்குறவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால தான் மெதுவாக பேசிகிட்டு இருக்கேன். ஓகே நண்பா, நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப், ஒரு லைக் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே நண்பா, இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் ப்ரீத்தம் ஜிஜே அஃபீஷியல் யூடியூப் சேனல் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே நண்பா, தேங்க்யூ. பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கிற என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்றெனக்குத் தருவாய்.